சபாபதி பிஸ்னஸ் பார்ட்னர்னு பேருக்கு தான், ஷேரில் 50-50 தானே இருக்கணும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லி வரக்கூடிய ப்ராஃபிட்டில் கொஞ்சமாக தான் கொடுப்பானா. உனக்கே நியாயமாக இருக்கா ஏகவள்ளி? ஏங்க நீங்க எந்த ஏகவள்ளி கிட்ட புலம்புறீங்க? அப்பப்ப அந்த ஏகவள்ளி கிட்டையும் புலம்புறீங்க, அதே பேர்ல இருக்கிற என்கிட்டையும் புலம்புறீங்க. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லாம் உங்ககிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? காலையில் மீட்டிங்க்கு முன்னால் அம்பாள்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். சரி, ஆனால் அவள் அதை சரியாக காதில் வாங்கிக்காம எனக்கு கொஞ்சமாக லாபம் வர்ற மாதிரி பண்ணிட்டா. நீங்க சொல்றது நியாயமே இல்லைங்க. இந்த மாதிரி பங்கு வியாபாரத்துல முதலீடு அதிகமா போட்டவங்களுக்கு தான் லாபத்திலயும் அதிகமா பங்கு கிடைக்கும். உழைப்பு யாரோடது அதிகம்? நீங்க அப்படியே உழைச்சி கிழிச்சிங்க போங்க. காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறீங்க. சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் டைமுக்கு எழுந்துக்கிறீங்க. ஏதோ கொஞ்சமா பணம் கொடுத்துட்டு உங்களுக்கும் பிசினஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் இருக்கீங்க. ஆனா பங்கு மட்டும் சரியா வரணும்னு நினைச்சா இது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு எதிரி வெளியிருந்து வரவே வேண்டாம். அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. நியாயத்தை பத்தி பேசினா உடனே எதிரியும்பீங்களே. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்? சேம் சைடு கோல் போடுறவ, அதனால நானே இதை சால்வ் பண்ணிக்கிறேன். சால்வ் பண்றேன்னு சச்சரவு பண்ணிடாதீங்க. ஏங்க நமக்கு என்ன புள்ளையா குட்டியா இல்ல சொத்து பத்துக்கு தான் குறைச்சலா? நியாயமா கிடைக்கிற பணத்தை வச்சுட்டு சந்தோஷப்படாம எதுக்கு இப்படி பணம் பணம்னு அலையிறீங்க? சபாபதிக்கு மட்டும் என்ன, அவருக்கு ஒரே பொண்ணு, அவ படிச்சுட்டா, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா கல்யாணமும் பண்ணி வச்சிருவான். அவன் பணத்துக்கு ஆசைப்படலையா? நீங்க திருந்தவே மாட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், ஏதாவது ஏடா கூடமா செஞ்சுட்டு இருக்கிறதையும் தொலைச்சிட்டு நிக்காதீங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், வீட்டை பார்த்துக்கோங்க. வந்துட்ட பெரிய இவளாட்டம். இவகிட்ட யார் அட்வைஸ் கேட்டா? எனக்கு தெரியும் சபாபதி கிட்ட இருந்து எப்படி பணத்தை கறக்கலான்னு. சபாபதிக்கு இருக்கிற வீக்னஸை பயன்படுத்தி, ஆமா கடவுள் பக்தி இருக்கக்கூடிய பையனா வேணுமே. ஆனால் சபாபதிக்கு கடவுள் பக்தியே இல்லாதவனா, பணத்தையே கடவுளாக நினைக்கிறவனா வேணும். யாரை பிடிக்கலாம்? ஆனால் அந்த பையன் நம்ம சொல் பேச்ச கேட்கணும், நம்மகிட்டயே பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? என்ன பொருளைக்கு? அங்கிள், நான் மனோகர் பேசுறேன். மனோகரா? என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா அங்கிள். ஊர்ல தான் இருக்கியா? ஊர்ல தான் வேலை தேடிட்டு இருக்கேன். அப்படியா? 4-5 டிகிரி வச்சுக்கிட்டு அவன் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கான். நான் ஒரு டிகிரியை 4-5 அட்டம்ப்ட்ல எழுதி பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எப்படி கிடைக்கும்? கவலைப்படாதடா, நான் எதுக்கு இருக்கேன். தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்கான் பழமொழி. நீங்க எனக்கு தம்பியா? ஆமா. எப்பா நீங்க? பழமொழியில இதெல்லாம் சகஜம்டா. இந்த அங்கிளை தம்பின்னு நினைச்சுக்கோ. சரிங்க அங்கிள், உங்களை தம்பியா நினைச்சுக்கிறேன். டே தம்பி, எனக்கு வேலை வாங்கி கொடுறா. என்னடா மரியாதை குறையுது? தம்பியை வாங்க போங்கன்னு டேய், சொல்லுவாங்க. பழமொழியை மாத்தண்டா. அண்ணனுடையான் எதற்கும் அஞ்சான். அண்ணே, எனக்கு வேலை வாங்கி கொடுறா. டேய், என்னடா அண்ணனுக்கும் மரியாதை இல்லாம போகுது. அங்கிள், அண்ணன் தம்பிக்குள்ள வாடா போடலாம் சகஜம். இப்ப அண்ணனும் வேணாம் தம்பியும் வேணாம். என் வேலைக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க? டேய், வேலைக்கு மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கும் சேர்த்து வழி வச்சிருக்கேன். ஒரே கல்லுல 2-3 மாங்காவா? என்னடா வேலையும் கல்யாணம் தானே, வேற என்ன? அப்போ வீட்டு மாப்பிள்ளையாகி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றீங்க. வீட்டு மாப்பிள்ளையா வெளி மாப்பிள்ளையாங்கிறது உன் சாமர்த்தியத்தில் தாண்டா நடக்கும். Who's the black sheep? டேய், பொண்ணு பிளாக் இல்லடா, ரொம்ப ஃபேரு. Who is my fair ladyன்னு கேளு. சரி, நீங்களே சொல்லுங்க. கேபி சுந்தராம்பாள். என்ன அங்கிள் பாட்டி பேர்லாம் சொல்றீங்க? முழுசா சொல்ல விடுறா. கேபி சுந்தராம்பாள் பாட்டி இருக்காங்கல்ல, ஞான பழத்தை புளிந்து அப்படின்னு. அந்த மாதிரி பொண்ணு ஞானப்பழம்டா, ஞானப்பழம். ஒரு பத்தி பழத்தை என் தள்ள கட்ட பாக்குறீங்க. எனக்கும் பக்திக்கும் 10 கிலோமீட்டர் தூரம். அத 10 மில்லிமீட்டரா குறைச்சிட்டா என்ன ஞானப்பழமாக்க பாக்குறீங்களா? அது நடக்காது. நான் பெரியார் கட்சி. பெரியவனா ஆகணும்னா பக்தி பழமா ஆகித்தான் தீரணும். என்ன அங்கிள், பொண்ணு என்ன பக்தி பழத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுதா? பாயிண்ட்டுக்கு வந்துட்டடா. பொண்ணு பக்தி பண்றா, அதனால கடவுள் பக்தி உள்ள ஒரு பையனைத்தாண்டா பார்க்க சொல்லுது. ஐயோ, அப்படி போகுதாக்காத. எப்படி நான் அவளுக்கு செட் ஆவேன்? சரி, எப்படியோ பணக்கார பொண்ணா இருந்தா சரி.
பக்திமானா நடிக்கிறேன். அட கற்பூர புத்திடா உனக்கு. பொண்ணு மல்டி மில்லியனர். என் பிஸ்னஸ் பார்ட்னர் சபாபதியோட ஒரே பொண்ணு. பேரு லதா. நல்ல பக்திமான்றா. கடவுள் பக்தி உள்ள பையனா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி நிக்கிறா. போறேன், பட்டைய கலப்புறேன். பட்டை அடிச்சிட்டு கலட்டா பண்ணிடாதடா. அங்கிள், பட்டைனா விபூதி பட்டை. அப்படி ஒரு பக்தி பழமா நானு? சரி வாங்க கிளம்பலாம், பொண்ணு பார்க்க. டேய், நீ ஒரு சைடு தானடா கேட்ட, இன்னொரு சைடு இருக்கு. அந்த ஆளை செட்டப் பண்ணி திருப்திப்படுத்த முடியாது. இன்னொரு சைடா? அது என்ன? மத்தாளத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி. ஆமாண்டா, சபாபதிக்கு கடவுள் பக்தியே கிடையாது. அவன் நாத்திங்க. அப்பா ஏன் கட்சி? அப்பா கிட்ட பேசும்போது பட்டையை எடுத்துட்டு பேசுறேன், பொண்ணுகிட்ட பட்டைய கலப்பிட்டு பேசுறேன், 2 பேர்கிட்டையும் ஒன்னா பேசும்போது துண்டை கட்டிட்டு பேசுறேன். சரி, அதை விட பெரிய விஷயம், சபாபதிக்கு தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை பெரிய பணக்காரனா இருக்கணுமா. நீயோ பரதேசி. இதை எப்படிடா சமாளிப்ப? உங்க வாரிசுன்னு சொல்லுங்க. ஏன் அடிப்படையிலேயே கை வைக்கிறானே. டேய், உன்னை வச்சு தாண்டா சபாபதியை போண்டியாக்கணும். என்ன சொன்ன? என் வாரிசுன்னு சொன்னா அது வீக் ஆயிருண்டா. எனக்கு என்ன அவனை பிடிக்காதுடா. அப்புறம் அவனை விட பணக்காரனா இருந்தா தாண்டா அவன் ஒத்துக்குவான். அதனால ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு 50-60 கோடி டாலர்ல டேர்ன் ஓவர் ஆகுதுன்னு சொல்லி ஏதாவது போய் டாக்குமெண்ட் ஏற்பாடு பண்றான். சொல்றீங்க, சரி பண்ணிடுவோம். என் தரப்புல ஒரு ஆடி கார் வாங்கி தரேன். அதை வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறான். ஆல் த பெஸ்ட். எல்லாத்தையும் போன்லயே பேசிட்டு இருக்கோம், நேர்ல வர அங்கிள். ஓகே, பாய். டேய், இது என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லித்தாண்டா போன்ல பேசுறேன். அவங்களுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஆனா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ அங்கிள். உன் வரவு நல்வரவு ஆகுக. வந்துருவோம்.